நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்ன? எப்பயுமே நடந்ததை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். அது என்னவா இருக்கட்டும், ஒரு 10 வயசுலேயோ இல்லை 5 வயசுலேயோ ஒரு 20 வயசுலேயோ இல்லை 30 வயசுலேயோ இல்லை எந்த வயசானாலும் இந்த தப்பு நடந்துடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மனசை போட்டு குழப்பி அப்படியே டவுன் ஆயிட்டோம்னா அதிலிருந்து வரவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு எலி அது செத்து போச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஆகட்டும், எங்கேயோ ஆகட்டும், எங்கேயோ ஒரு எலி செத்து போச்சுன்னா நம்ம பாட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? அப்படியே தேடுவோம். சில டைமில் விட்டுடுவோம். அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சஃபகேட்டிங் பார்த்திங்கன்னா, அந்த நாத்தம் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அந்த எலியை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்து போடாத வரைக்கும் என்ன தான் பர்ஃப்யூம் அடிங்க, என்ன தான் பண்ணி பாருங்கள், ஆனால் அந்த நாத்தம் போகாது. அது எப்படின்னா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்து வெளியில் போட்டால் தான் அந்த நாத்தம் போகும். இப்படித்தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே, இதனால் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியலையே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம அதுக்குள்ளேயே சுழன்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வரவே முடியாது. நடந்துடுச்சு, தப்பு நடந்துடுச்சு. அந்த தப்பு மற்றவங்களால் நடக்கலாம், இல்லை நம்மளாலேயே நடக்கலாம். நம்மளுக்கே நம்ம தண்டனை கொடுத்துப்போம் சில டைமில். நம்மளால தான் ஆச்சு அப்படின்ட்டு இதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் அதுக்குள்ளேயே தான் நம்ம போகணும், அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். எதுவோ ஆயிடுச்சு, ஆனது ஆயிடுச்சு. அதில் இருந்து வெளியில் வந்தாதான் நம்மளால் நம்ம வேலைகளை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அது கூடயே சுழன்றுட்டு இருந்தோம்னா இந்த எலி நாத்தம் மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும். அது போகாது. அதை தூக்கி போட்டுட்டு அப்புறம் வேலையை பார்த்தாதான் அதனோட நாத்தம் போகிற மாதிரி நம்ம அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வந்தாதான்